வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம வீடியோ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு எஸ்தட்டிக்கான 3BHK செமி ஃபர்னிஷ்ட், அதுவும் எல்லாரோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பேசிஸா ரெடி பண்ணியிருக்க இந்த ஒரு ட்ரீம் ஹோம் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீட்டை 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி மைல்டான கலர் யூஸ் பண்ணி நீட்டான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷன் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்து ஸ்பேசிஸான ஒரு போர்ட்டிகோ பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள போற என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி உடன் பேனலிங் ஒர்க் வித் லைட் எஃபெக்ட்ஸ், ஃபால் சீலிங் ஒர்க்கோட கிராண்டான ஒரு ஃபோயர் கொடுத்திருக்காங்க. கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து வசதியான டைனிங் கம் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம், எல்லாத்துக்குமே ஸ்பேசியஸான அட்டாச்டு பாத்ரூம், ஒரு பிரைவேட் பால்கனி, கவர்ட் பால்கனி, இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அமைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டை பத்தி A to Z டீடைல்ஸ் ஃபுல்லாமே வீடியோல ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அஸ்தட்டிக்கான 3BHK வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், 30 அடி அகலத்துலையும் 40 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் டைப்பில் 1770 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. எலிவேஷன்லேருந்து வீட்டோட காம்பவுண்ட் வால் வரைக்குமே பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து டார்க் ப்ரௌன் வித் லைட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கோட அதுலேயே டெக்ஸ்சர் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி நிறைய ஸ்பாட் லைட்டை கொடுத்து கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை இந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். ஒயிட் வித் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் வாலோட பில்லர்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 11க்கு 17.75 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பேசியஸான ஒரு போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்கிற 2 சைடு வால்லையுமே பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து நீட்டான டிசைனில் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்லேயும் சன்சைட்லையும் ஏகப்பட்ட ஸ்பாட்லைட்ஸை மாட்டியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு டைமண்ட் ஷேப் டிசைனில் கிரே கலரில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட ரைட் சைட் செட்பேக் ஏரியாவோட கடைசியில் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான 2 வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு காம்பவுண்ட் வால் கொடுத்து வீட்டோட 3 பக்கமும் நல்லா நடந்து வர மாதிரி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கிட்டே இருப்பார் மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து இங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 6.25க்கு 6 அளவில் ஃபோயர் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபோயர் ஏரியாவோட ஒன் சைடு வாலில் வெல்கம் பண்ணுற விதமாக ஃபோட்டோஸ் வச்சுக்கிற மாதிரி லைட் எஃபெக்ட்ஸோட உடன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோரை நிலவு சாலூரில் கொடுத்து ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உடன் டோரை மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு இங்கே 3 பெரிய UPVC விண்டோவை ஃபிட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் ப்ரௌன் கலரில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், அதுக்கு கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரோப் கபோர்டோட சைடில் மிரர் கொடுத்து விண்டோக்கு பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட இன்டி ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5க்கு 8. ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆண்டிஸ்கே டைல்ஸும் வாலுக்கு 3D டிசைனில் மேட் ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம். வீட்டோட ஃபோயரை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். இதோட மொத்த அளவு 16க்கு 16. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு டைமண்ட் ஷேப்பில் டிசைன்ஸ் கொடுத்து ஃபால் சீலிங்கோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் 2 சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் ப்ரௌன் வித் கிரே கலர் காம்பினேஷனில் கிளாஸி லுக்கில் மல்டிமீடியா யூனிட் செஞ்சுருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினெட்டும், யூனிட்டோட பேக்ரவுண்டுக்கு லைட் எஃபெக்ட்ஸோட
உடன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபோயருக்கும் லிவிங் ஹாலுக்கும் சென்டரில் இருக்க பார்ட்டிஷன் வாலில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பெரிய உடன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கு இங்கே பெரிய பெரிய யூபிவிசி விண்டோவை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் வாலில் அமைஞ்சிருக்க ஸ்டேர்கேஸுக்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹால் எடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சனை சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 10க்கு 8. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டும் கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்கையும் கார்னரில் எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே 2 யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி 2 வால் யூனிட்டும் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். இந்த ஆர்சிசி லேப்டாப் கீழே அடிஷ்னலாக க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு 8.5 8.75. ரைட் சைட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து வென்டிலேஷனுக்காக இங்கே 2 யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உடன் ஷெல்ஃப் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் 14க்கு 5ங்கிற அளவில் பெரிய பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம். இதோட அளவு 16க்கு 16. இந்த செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூமில் 16 அடிக்குமே நிறைய ஸ்டோரேஜுக்கான வால்ட்ரோப் கபோர்ட், லேப் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் மிரரோட காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கிரே வித் மெரூன் கலர் காம்பினேஷனில் இன்டே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8.5 6. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் லுக் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. இது செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூமில் இருந்து ஆக்சஸ் பண்ணி வர மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர். ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைவேட் கவர்ட் பால்கனி ஏரியாவோட அளவு 11.5க்கு 9. ஃப்ரண்ட் பேரப்பெட்டு வாலுக்கு பதிலாக 10 mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 10. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் சிங்கிள் யூனிட் வால்ட்ரோப் கபோர்டோ 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 10க்கு 4.5. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது பேசேஜில் இருந்து ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான அவுட்டர் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இது ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய எல் டைப் ஸ்டேர்கேஸ். ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டேர்கேஸை. டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே 1000 லிட்டர்ஸில் ஒன் சைட் கார்னரில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் வடவள்ளியில் மருதுமலை போகிற ரோட்டில் நவாவூர் பிரிவிலிருந்து உள்ளே வந்தோம்னா சாவரா ஸ்கூல் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 90 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.